எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2021 மாதத்திற்கானது. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, கேரள மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு காவல்துறை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அனில்காந்த். இராணுவ பணியாளர் பிரிவின் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதுல எந்த பிரிவினா உத்தி. இதுக்கு சரியான விடை சஞ்சீவ் குமார் சர்மா. விமானப்படையின் புதிய துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? விவேக் ராம் சௌத்ரி. நான்காவது கேள்வி, வாழ்நாள் சாதனைக்கான அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களுக்கான பேராசிரியர் PC மஹலனோபிஸ் தேசிய விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? RB பர்மன். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இளம் புள்ளியியல் நிபுணர்களுக்கான பேராசிரியர் CR ராவ் தேசிய புள்ளியியல் விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? கிரண்மாய் தாஜு. அடுத்த ஆறாவது கேள்வி, 45 வயதுக்கும் மேற்பட்ட பணியில் உள்ள அதிகாரப்பூர்வ புள்ளியியல் நிபுணர் என்ற பிரிவில் பேராசிரியர் PC மஹலனோபிஸ் தேசிய விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? சிதப்ரா சின்ஹா. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 1. அடுத்த எட்டாவது கேள்வி, விவசாயிகளுக்கு உதவுவதற்கான தேசிய டிஜிட்டல் தளமான கிஷான் மித்ரின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட தற்சார்பு விவசாய செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? கே விஜயராகவன். அடுத்த ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டிற்குள் $5 டிரில்லியன் அளவிற்கு இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த GST உதவிகரமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை 2025. அடுத்த பத்தாவது கேள்வி, இந்தியாவில் கரோனா சூழலில் பாதிக்கப்பட்டுள்ள முறைசாரா தொழிலாளர்களுக்கு எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி அளிப்பதாக உலக வங்கி அறிவித்தது? 500 மில்லியன் அமெரிக்க டாலர். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூலை 1. அடுத்து 12வது கேள்வி, 2021 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் எத்தனை இந்திய பதிவேற்றங்கள் நீக்கப்பட்டதாக கூகுள் நிறுவனம் தனது மாதாந்திர அறிக்கையில் தெரிவித்தது? 52,390 இந்திய பதிவேற்றங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான காணொலி வழி மாநாட்டில் 30 ஜூன் 2021 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்றவர் யார்? ஹர்ஷ்வர்தன். அடுத்து, பெரியார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? R ஜெகநாதன். அடுத்து, தமிழ்நாடு மாநில முதல்வரின் தனிப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஷில்பா பிரபாகர் சதீஷ். அடுத்து 16வது கேள்வி, எந்த தடுப்பூசி டெல்டா ஆல்பா கரோனாவுக்கு எதிராக செயல்படுகிறது என அமெரிக்காவின் தேசிய சுகாதார நிறுவனம் கண்டுபிடித்தது? இதுக்கு சரியான விடை கோவேக்சின். எத்தனை நிமிடங்களில் கொரோனா வைரஸை கண்டறியக்கூடிய புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய முகக்கவசத்தை MIT ஹார்வர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர்? 90 நிமிடங்கள். அடுத்து, தமிழ்நாடு மாநில காவல்துறையின் எத்தனையாவது டிஜிபியாக சைலேந்திரபாபு பதவியேற்றார்? 30வது. 2022 ஆண்டுக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு BCCI பரிந்துரைத்த கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது இந்த வருடத்துக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பாத்தீங்கன்னா அடுத்த வருடம் தான் வழங்கப்படும். அதனால நான் 2022 குறிப்பிட்டிருக்கிறேன். அடுத்தது, 2022 ஆண்டுக்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு BCCI பரிந்துரைத்த கிரிக்கெட் வீராங்கனை யார்? மித்தாலி ராஜ். அடுத்து,
சீமா புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஒட்டு எறிதல். அடுத்து, இந்திய விமானப்படையின் மேற்கு ஏர் கமாண்டிங் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? PR கிருஷ்ணா. அடுத்து, DRDO அமைப்பால் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட 12 குறுகிய கால பால அமைப்பு, அதாவது 10M இந்திய ராணுவத்தில் எப்போது இணைத்துக் கொள்ளப்பட்டது? இதுக்கு சரியான விடை 2 ஜூலை 2021. அடுத்து, பொருளாதார கூட்டுறவு வளர்ச்சி அமைப்பு, அதாவது OECD G20 வரி ஒப்பந்த கட்டமைப்பில் சமீபத்தில் இணைந்த நாடு எது? இந்தியா. அடுத்தது, கோவிட்-19 காலத்தில் ஒளிபரப்பான அனைவருக்கும் கல்வி எனும் நிகழ்ச்சிக்காக எந்த வானொலி தேசிய விருது பெற்றது? ரேடியோ விஸ்வாஸ் 90.8. தேசிய பட்டய கணக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 1. அடுத்து, பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் மூலம் விவசாயிகள் எத்தனை கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுள்ளனர் என மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார்? 95,000 கோடி ரூபாய். அடுத்து, 28வது கேள்வி, உத்தரப்பிரதேசம் பஸ்தியில் ஃபேக்ட் நிறுவனம் வழங்கிய ஆக்சிஜன் ஆலையை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை மன்சுக் மாண்டவியா. அடுத்து, மத்திய பிரதேச மாநிலத்தில் எந்த கிராம பஞ்சாயத்தில் முதன்முறையாக 100% கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் போடப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜமுய் சாதுல் மாவட்டம். உப்பூர் அனல் மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ராமநாதபுரம். அடுத்து, 31வது கேள்வி, கிங்ஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கரோனாவிற்கு பிந்தைய நல்வாழ்வு மையம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட பன்னாட்டு தடுப்பூசி மையம் ஆகியவற்றை திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேவூர் அருகே பாப்பாங்குளம் கிராமம் ஆதாரம்பாளையத்தில் எத்தனை ஆண்டு பழமையான கல்வெட்டுடன் கூடிய கல் தொட்டி கண்டறியப்பட்டது? இதுக்கு சரியான விடை 270 ஆண்டுகள். அடுத்து, அமெரிக்க பெடரல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் யார்? சலீனா டி குமார். அடுத்து, எந்த 2 தடுப்பூசிகளை கலந்து போடுவதால் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது என இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வு முடிவு கூறுகிறது? இதுக்கு சரியான விடை ஆஸ்ட்ராஜெனேகா மற்றும் பைசர். அடுத்தது, ஜஜாரியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பாரா ஈட்டி எறிதல். அடுத்து, 36வது கேள்வி, கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஐக்கிய அரபு அமீரக வீரர்கள் அமீர் ஹயாத் மற்றும் ஆஸ்பாக் அகமது ஆகியோருக்கு எத்தனை ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 5 ஆண்டுகள். அடுத்து, உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? உத்தரகாண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமி. அடுத்து, எந்தெந்த நிறுவனங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவது நாட்டின் நிதித்துறைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை அமேசான் மற்றும் கூகுள். அமேசான் மற்றும் கூகுள். எந்த நாட்டிற்கு கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என அமெரிக்கா உறுதியளித்தது? இதுக்கு சரியான விடை இந்தோனேஷியா. அடுத்து, அவசரகால பயன்பாட்டிற்கு இந்தோனேஷிய அரசு அனுமதி வழங்கிய அமெரிக்காவை சேர்ந்த கொரோனா தடுப்பூசி எது? மாடர்னா. அடுத்து, கோவாக்சின் தடுப்பூசி எத்தனை சதவீதம் செயல்திறன் கொண்டது என 3வது கட்ட பரிசோதனையின் முடிவுகளை பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை
77.8%. 77.8%. அடுத்து ரீஜெனரான் சர்வதேச அறிவியல் மற்றும் பொறியியல் கண்காட்சி 2021 டேஸ் கிராண்ட் விருதுகள் மற்றும் டேஸ் சிறப்பு விருதுகளை இந்திய அணி வென்றது. சரியான விடை 9 கிராண்ட் விருதுகள் மற்றும் 8 சிறப்பு விருதுகள். அடுத்து பஞ்சாபில் 1105 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிப் பொருட்களை இலவசமாக வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை கிருஷ்ணபால் குர்ஜார். அடுத்து மேற்கு வங்காள மாநில சட்டப்பேரவையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆசிஸ் பானர்ஜி. அடுத்தது LIC தலைவரின் ஓய்வு பெறும் வயதை எத்தனையாக மத்திய அரசு உயர்த்தியது? இதுக்கு சரியான விடை 62 வயது. வங்கிகளின் மொத்த வாராக்கடன் 2022 ஆண்டு மார்ச் மாதத்தில் எத்தனை சதவீதமாக அதிகரிக்கும் என இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை 9.8%. 9.8%. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையின்படி 2021 ஆண்டுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான மொத்த செலவு எவ்வளவு? 744 கோடி ரூபாய். அடுத்தது ஊக்கமருந்து சோதனையில் சிக்கிய இந்திய மல்யுத்த வீரர் சுமித் மாலிக்கு எத்தனை ஆண்டு தடை விதித்து உலக மல்யுத்த சம்மேளனம் நடவடிக்கை எடுத்தது? இதுக்கு சரியான விடை 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் நீச்சல் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய நீச்சல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் மானா பட்டேல். மானா பட்டேல். அடுத்தது 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் 46.70 வினாடிகளில் கடந்து 29 ஆண்டு கால உலக சாதனையை தகர்த்தவர் யார்? கார்ஸ்டன் வார்ஹோம். அடுத்தது சென்னை FC அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட கால்பந்து வீரர் சலாம் ரஞ்சன் சிங் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை மணிப்பூர். மணிப்பூர். அடுத்தது அமேசான் நிறுவனத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆண்டி ஜாசே. விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ள, அதாவது ஏற்கனவே மேற்கொண்டுட்டாங்க, இருந்தாலும் இது வந்து ஜூலை மாத கரண்ட் அஃபேர்ஸ்னால இந்த மாதிரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 4வது நபர் ஸ்ரீசா பண்ட்லா. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தின் எத்தனையாவது முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை 11வது. அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தின் இளம் வயது முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை புஷ்கர் சிங் தாமி. புஷ்கர் சிங் தாமி. அடுத்து எந்த மாநிலத்தில் கின்னஸ் உலக சாதனைகளில் இடம்பெறும் முயற்சியில் கிரீன் இந்தியா சேலஞ்ச் மூலம் 10 லட்சம் மரக்கன்றுகளை 1 மணி நேரத்தில் நட்டனர்? இதுக்கு சரியான விடை தெலுங்கானா. அடுத்து எந்த நாட்டில் 92 பேருடன் புறப்பட்ட C-130 என்கிற விமானப்படை விமானம் சமீபத்தில் விபத்தானது? இதுக்கு சரியான விடை பிலிப்பைன்ஸ். அடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் மக்கள் பயன்பாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட 5வது கரோனா தடுப்பூசி எது? மாடர்னா. மாடர்னா. அடுத்து விண்வெளியில் முதல் முறையாக நடைபயணம் மேற்கொண்ட சீன விண்வெளி வீரர்கள் யாவர்? லியோ போமிங், டாங் ஹோங்போ. அடுத்து டெல்டா வகை கொரோனாவுக்கு எதிராக கோவாக்சின் தடுப்பூசி எத்தனை சதவீதம் செயல்திறன் வாய்ந்தது என பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை 65.2%. அடுத்தது யஸ்வந்தபுரம் கார்வார் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் பெயர்களை டேஸ் என மத்திய ரயில்வே அமைச்சகம் மாற்றியது? இதுக்கு சரியான விடை பஞ்சகங்கா. பஞ்சகங்கா. அடுத்து தமிழ்நாட்டில் முதலாவதாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பகுதியில் கர்ப்பிணிகளுக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்திடும் பணியை தொடங்கி வைத்தவர் யார்? உதயநிதி ஸ்டாலின். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் சாலைகள் திட்ட பணி இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பி கணேசன். பி
கணேசன். அடுத்து, எந்த நாட்டில் உள்நாட்டு சண்டை நடைபெற்று வருவதால் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடுமையான பஞ்சத்தில் சிக்கியுள்ளதாக ஐநா தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை எத்தியோப்பியா. அடுத்து, சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் ஆண்களுக்கான எடை பிரிவுகள் எத்தனையாக அதிகரிக்கப்பட்டது? 13 எடை பிரிவுகள். அடுத்தது, சர்வதேச குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களுக்கான எடை பிரிவு எத்தனையாக அதிகரிக்கப்பட்டது? 12 எடை பிரிவுகள். அடுத்து, ஒட்டுமொத்த சர்வதேச பெண்கள் கிரிக்கெட்டில், அதாவது டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் 20 ஓவர் போட்டியை சேர்த்து அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மித்தாலி ராஜ். அடுத்து, 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் முதலாக இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை சுபோத் பாட்டி. சுபோத் பாட்டி. அடுத்த கேள்வி 69. கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை PS ஸ்ரீதரன் பிள்ளை. PS ஸ்ரீதரன் பிள்ளை. அடுத்து, திரிபுரா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சத்யதேவ் நாராயண் ஆர்யா. அடுத்து, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ரமேஷ் பெய்ஸ். கர்நாடக மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தாவர்சந்த் கெலாட். தாவர்சந்த் கெலாட். அடுத்து, ஹரியானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பண்டாரு தத்தாத்ரேயா. அடுத்து, மிசோரம் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஹரிபாபு கம்பம்படி. அடுத்து, மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மங்குபாய் சக்கன்பாய் பட்டேல். அடுத்து, ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அடுத்தது, உலகளாவிய கோவின் மாநாட்டை டிஜிட்டல் முறையில் 5 ஜூலை 2021 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, நிபுண் பாரத் திட்டத்தை டிஜிட்டல் முறையில் 5 ஜூலை 2021 தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். காதியின் இயற்கை வண்ணப்பூச்சுக்கு பிராண்ட் தூதராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் நிதின் கட்கரி. அடுத்தது, காதியின் இயற்கை வண்ணப்பூச்சின் முதல் தானியங்கி ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஜெய்ப்பூர். அடுத்து, எந்த நாடு வானிலை மற்றும் கடல் வெப்பநிலையை ஆராயும் வகையில் FY3E என்ற புதிய செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்து, எந்த நாட்டை சேர்ந்த பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் இதர தலைவர்களுக்கு 2600 கிலோ மாம்பழங்களை பரிசாக வழங்கினார்? பங்களாதேஷ். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்ட போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட வீராங்கனை ரேவதி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? மதுரை. அச்சு ஊடகங்களின் வருவாய் 2021-22 நிதியாண்டில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி காணும் என தர மதிப்பீட்டு நிறுவனமான கிறிசல் தெரிவித்தது? இது சரியான விடை 35%. அடுத்தது 85வது கேள்வி, பள்ளி படிப்பில் அதிக மதிப்பெண் பெறும் வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 ஆண்டுக்கான கோல்டன் விசா வழங்கப்படும் என எந்த நாட்டு அரசு அறிவித்தது? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து 86வது கேள்வி, 50% இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க
மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என எந்த மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? மகாராஷ்டிரா. அடுத்து, டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் யாவர்? டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தியவர்கள் மேரி கோ மற்றும் மன்பிரீத் சிங். அடுத்து, 2021ஆம் ஆண்டுக்கான ஜூன் மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 92,849 கோடி ரூபாய். அடுத்து, 74வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியாவின் பங்கேற்புக்கான மெய்நிகர் இந்திய பவிலியனை திறந்து வைத்தவர் பிரகாஷ் ஜவடேகர். அடுத்து, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? சுபஸ்ரீ அனந்தகிருஷ்ணன். இந்தியாவுக்கான தாய்லாந்து நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பட்டரட் ஹாங்டான். இந்தியாவுக்கான ருமேனியா நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் டேனியலா மரியானா செசோனோதானே. அடுத்து, இந்தியாவுக்கான கஜகஸ்தான் நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் நர்லான் சல்காஸ்பாயேவ். இந்தியாவுக்கான துருக்கி நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் பிராத் சுனில். அடுத்து, இத்தாலி கடற்படை கப்பல் ஐடிஎஸ் அண்டோனியோ மார்செக்லியாவுடன் எந்த கப்பல் கடல்சார் கூட்டணி பயிற்சியை டிர்கனியன் கடலில் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை ஐஎன்எஸ் தபார். அண்டோனோ 26 ரக பயணிகள் விமானம் சமீபத்தில் மாயமானது. இந்த விமானம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? ரஷ்யா. பைசர் தடுப்பூசி டெல்டா வகை கொரோனாவிற்கு எதிராக குறைவான செயல்திறன் கொண்டது என எந்த நாட்டு அரசு தெரிவித்தது? சரியான விடை இஸ்ரேல். அடுத்து, 98வது கேள்வி, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 10.5 கோடி ரூபாயில் மகப்பேறு குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர், தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அடுத்து, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்ட பெண்கள் ஒருநாள் கிரிக்கெட்டில் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மித்தாலி ராஜ். அடுத்து, 100வது கேள்வி, கரோலினா பிளிஸ்கோவா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். அடுத்து, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு எத்தனை தமிழக ஓட்டப்பந்தய வீராங்கனைகள் தேர்வாகினர்? இதுக்கு சரியான விடை 5 பேர். அடுத்து, 102வது கேள்வி, பணியாளர் நிர்வாகம் மற்றும் ஆளுகை சீர்திருத்தங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளிடையே கையெழுத்தானது? சரியான விடை இந்தியா மற்றும் காம்பியா. எத்தனை கோடி செலவிலான இந்திய கோவிட்-19 அவசரகால எதிர்வினை மற்றும் சுகாதார அமைப்புகள் தயார்நிலை தொகுப்பு பகுதி 2க்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை 23,123 கோடி ரூபாய். அடுத்து, எந்த இரு நாடுகளிடையே காணொலி காட்சி மூலம் முதலாவது நிதி சந்தை பேச்சுவார்த்தை 8 ஜூலை 2021 நடத்தின? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அடுத்து, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? மன்சுக் மாண்டவியா. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் கிரண் ரிஜிஜு. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் அனுராக் தாக்கூர். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் பாரதி பிரவீன் பவார். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் பூபேந்தர் யாதவ். மத்திய குறு சிறு நடுத்தர தொழில்துறை துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? சரியான விடை நாராயண் தட்டு ராணே. மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஹர்தீப் சிங் புரி. அடுத்து, மத்திய மின்சாரம் மற்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ராஜ்குமார் சிங். அடுத்து,
மத்திய ரயில்வே தொலைத்தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் கிரிராஜ் சிங். மத்திய திறன் வளர்த்தல் மற்றும் தொழில் முனைதல் துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவர் தர்மேந்திர பிரதான். மத்திய எஃகு துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இது சரியான விடை ராம்சந்திர பிரசாத் சிங். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பியூஷ் கோயல். மத்திய விமான போக்குவரத்து துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா. நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை தன்வே ராவ் சாஹேப் தாதா ராவ். அடுத்து வர்த்தகம் மற்றும் தொழில்கள் அமைச்சகத்தின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அனுப்பிரியா பட்டேல். அனுப்பிரியா பட்டேல். அடுத்து மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஜி கிஷன் ரெட்டி. மத்திய பாதுகாப்பு துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அஜய் பட். அடுத்தது சுற்றுலா வடகிழக்கு மாகாண வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜி கிஷன் ரெட்டி. அடுத்து மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஜிதேந்திர சிங். மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பூபேந்தர் யாதவ். அடுத்து மத்திய நிதி அமைச்சகத்தின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பகவத் கிஷன் ராவ் கரத். அடுத்து மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? பசுபதி குமார் பராஸ். பசுபதி குமார் பராஸ். எந்த இரு நாடுகள் இடையே பொருளாதார ஒத்துழைப்புக்கான கூட்டு ஆணையத்தின் 21வது கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை இந்தியா இத்தாலி. பொருளாதார ஒத்துழைப்புக்கான இந்திய இத்தாலி கூட்டு ஆணையத்தின் 21வது கூட்டத்திற்கு இந்தியாவின் சார்பாக தலைமை தாங்கியவர் யார்? பியூஷ் கோயல். அடுத்து இந்தியாவுக்கான அமெரிக்க நாட்டின் தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை எரிக் கார்செட்டி. அடுத்து இரண்டாம் உலகப் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களின் நினைவாக இத்தாலியின் கேசினோ நகரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்தை திறந்து வைத்தவர் யார்? எம் நர்வானே. எந்த நாட்டைச் சேர்ந்த கர்ல் எட்வர்ட் ரைஸ் என்ற யூடியூப் பிரபலம் இந்தியாவுக்குள் நுழைய ஓராண்டு தடை விதிக்கப்பட்டது? நியூசிலாந்து. அடுத்து எந்த நாட்டில் உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில் சமீபத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது? பங்களாதேஷ். ஸ்பெல்லிங் பி போட்டியின் 93வது ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த சிறுமி யார்? ஜைலா அவன் கார்டே. அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இத்தாலி வீரர் என்ற சாதனை படைத்தவர் மாட்டியோ பெரெட்டினி. அடுத்தது ஹர்லின் டியோல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை கிரிக்கெட். அடுத்தது எந்த நாட்டில் சமீபத்தில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது? இதுக்கு சரியான விடை ஸ்வீடன். அடுத்து சமீபத்தில் காலமான PK வாரியர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? மருத்துவம். அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அமைச்சரவையில் எத்தனை சதவீதம் பேர் கோடீஸ்வரர்கள் என ஜனநாயகத்துக்கான சீர்திருத்த அமைப்பு தெரிவித்தது? சரியான விடை 90% பேர். அடுத்தது செர்பிய ஓபன் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சரியான விடை நிகால் சரீன். நிகால் சரீன். அடுத்தது கடற்படை தளம் கடற்படைக்கு சொந்தமான கட்டடங்கள் இடங்களை சுற்றி எத்தனை கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ட்ரோன்கள் போன்ற ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு இந்திய கடற்படை தடை விதித்தது? சரியான விடை 3 கிலோமீட்டர். அடுத்தது ஒவ்வொரு நிமிஷத்திலும் உலகில் எத்தனை பேர் பட்டினியால் இறப்பதாக சர்வதேச வறுமை கண்காணிப்பு அமைப்பான ஆக்ஸ்பாம் தெரிவித்தது? சரியான விடை 11 பேர்.
11 பேர். அடுத்தது 143வது கேள்வி. பங்களாதேஷ் நாட்டுக்கான அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பீட்டர் ஹாஸ். பீட்டர் ஹாஸ். அடுத்து கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது ஆளுநராக தாவர்சந்த் கெலாட் 11 ஜூலை 2021 பதவியேற்றார்? 19வது. எந்த மாநில அரசு 100 நாள் வேலைக்கான ஊதியம் 207 இருந்து ரூபாய் 257 உயர்த்தியது? இதுக்கு சரியான விடை ஒடிசா. மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? சர்பானந்தா சோனோவால். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய மீன் உழவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 10. அடுத்து அமெரிக்காவின் வர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தின் VSS யூனிட்டி விண்கலம் மூலம் விண்வெளிக்கு எத்தனை பேர் கொண்ட குழு புறப்பட்டு சென்றது? இதுக்கு சரியான விடை 5 பேர். அடுத்து கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் வியட்நாமிற்கு அமெரிக்க அரசு எத்தனை லட்சம் மாடர்னா தடுப்பூசிகளை அனுப்பி வைத்தது? 20 லட்சம் மாடர்னா தடுப்பூசிகள். அடுத்தது குஜராத் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் எத்தனை கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 11 ஜூலை 2021 அடிக்கல் நாட்டினார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 448 கோடி. அடுத்து 2021-22 ஆண்டிற்கு ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒடிசா மாநிலத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? ரூபாய் 3323 கோடி ரூபாய். அடுத்தது சினோவேக், ஆஸ்ட்ராஜெனேகா ஆகிய தடுப்பூசிகளை கலந்து போட்டால் டெல்டா, ஆல்பா ஆகிய உருமாறிய வைரஸ்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என எந்த நாட்டு ஆய்வாளர்கள் தெரிவித்தனர்? தாய்லாந்து. அடுத்து ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய அணி எது? அதாவது 2021 ஆண்டுக்கான ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற அணி எது? சரியான விடை இத்தாலி. அடுத்து 47வது கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இதுக்கு சரியான விடை அர்ஜென்டினா. அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? நவோக் ஜோகோவிச். அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆஷ்லே பார்ட்டி. அடுத்து 157வது கேள்வி. 8வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து சீசனுக்கான சென்னையின் FC அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் பேசிதார் பாண்டோவிச். அடுத்து 158வது கேள்வி. ஒரே பாலினத்தவர் வாடகை தாய் வாயிலாக குழந்தை பெற்றுக் கொள்ள இருந்த தடையை எந்த நாட்டு உச்சநீதிமன்றம் நீக்கியது? இஸ்ரேல். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 11. இந்தியாவுக்கான ட்விட்டர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? வினய் பிரகாஷ். வினய் பிரகாஷ். மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறையின் புதிய அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? கபில் மோரேஸ்வர். மத்திய பெருநிறுவன விவகாரங்கள் துறையின் புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ராவ் இந்திரஜித் சிங். மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கான புதிய இணையமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? அஸ்வினி குமார் சௌபே. அடுத்தது நேபாள நாட்டில் எத்தனை மெகாவாட் லோயர் அருண் நீர்மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியா நேபாளம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? சரியான விடை 679 மெகாவாட். அடுத்தது மணிப்பூரில் 4148 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 12 ஜூலை 2021 அடிக்கல் நாட்டியவர் யார்? இதுக்கு சரியான விடை நிதின் கட்கரி. நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்காவை
என்டிபிசி எங்கு அமைக்க உள்ளது? இதுக்கு சரியான விடை ரான். பிம் யூபிஐ பூட்டானில் காணொளி மூலம் அறிமுகப்படுத்தியவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை நிர்மலா சீதாராமன் மற்றும் லியோன்போ நாம்கே ஷெரிங். அடுத்தது, நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் இயக்க திட்டத்தை உருவாக்க எந்த யூனியன் பிரதேசம் என்டிபிசி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? லடாக். எத்தியோப்பியா பொதுத் தேர்தலில் பிரதமர் அபி அகமது தலைமையிலான ஆளும் செழிப்பு கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது? இதுக்கு சரியான விடை 410 இடங்கள். 2021 ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? டிவோன் கான்வே. 2021 ஆண்டுக்கான, அதாவது 2021 ஆண்டு ஜூன் மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீராங்கனை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட கிரிக்கெட் வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை சோபி எக்லஸ்டோன். விம்பிள்டன் டென்னிஸ் சிறுவர்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? சமீர் பானர்ஜி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யஷ்பால் சர்மா 13 ஜூலை 2021 காலமானார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? பஞ்சாப். அடுத்து, எந்த மாநிலத்தில் கோயில்களின் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மாட்டு இறைச்சி விற்பனை செய்யவோ வாங்கவோ தடை விதிக்கப்பட்டது? சரியான விடை அசாம். அடுத்து, 175வது கேள்வி. நேபாள நாட்டின் புதிய பிரதமராக 13 ஜூலை 2021 பதவியேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஷேர் பகதூர் தேவ்பா. நேபாள நாட்டின் பிரதமராக 5வது முறையாக பதவியேற்றவர் யார்? ஷேர் பகதூர் தேவ்பா. நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்க வல்ல 10வது P-8I போர் விமானம் எந்த நாட்டிலிருந்து 13 ஜூலை 2021 இந்தியா வந்தடைந்தது? சரியான விடை அமெரிக்கா. அடுத்து, மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு 17% எத்தனை சதவீதமாக உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை 28%. அடுத்தது, இந்தியாவின் பீம் யூபிஐ பண பரிவர்த்தனை வசதி எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை பூட்டான். அடுத்து, பிரபல தேடுதல் வலைதள நிறுவனமான கூகுளுக்கு பிரான்சின் போட்டியிடல் ஒழுங்காற்று அமைப்பு எத்தனை கோடி யூரோ அபராதம் விதித்தது? சரியான விடை 50 கோடி யூரோ. அடுத்து, 2021 ஆண்டின் முதல் பாதியில் இந்தியா சீனா இடையிலான இருதரப்பு வர்த்தகம் எத்தனை லட்சம் கோடியாக உயர்ந்தது? இதுக்கு சரியான விடை 4.28 லட்சம் கோடி ரூபாய். அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆஸ்திரேலியா இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 13 ஜூலை 2021 கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை 83 ஒப்பந்தங்கள். அடுத்தது, 2026 ஆண்டு உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியை எந்த நாடு நடத்தும் என உலக பேட்மிண்டன் சம்மேளனம் அறிவித்தது? இந்தியா. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் எத்தனை பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்றது? இதுக்கு சரியான விடை 228 பேர். அடுத்து, 185, ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் நடுவராக தகுதி பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் தீபக் காப்ரா. ஸ்டெஃபானி டெய்லர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸ்டெஃபானி டெய்லர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட். அடுத்தது, மாநிலங்களவை பாஜகவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பியூஷ் கோயல். அடுத்து, கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதியாக தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ள இமாம் ஹுசைன் என்ற மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த மருத்துவமனை எந்த நாட்டில் உள்ளது? ஈரான். அடுத்து, ஒட்டுமொத்த 20 ஓவர் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஒட்டுமொத்த 20 ஓவர் கிரிக்கெட்டில் 14,000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
இதுக்கு சரியான விடை கிறிஸ் கெயில். அடுத்து 190வது கேள்வி. கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக 15 ஜூலை 2021 பதவியேற்றவர் யார்? ஸ்ரீதரன் பிள்ளை. எந்த இரு நாடுகள் இடையேயான கோக்கிங் நிலக்கரி தொடர்பான ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை இந்தியா மற்றும் ரஷ்யா. அடுத்து 192வது கேள்வி. சுகாதார மற்றும் மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பிற்காக எந்த இரு நாடுகள் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை இந்தியா மற்றும் டென்மார்க். ஒவ்வொரு ஆண்டும் உலக இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 15. அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் செல்லும், அதாவது இது ஜூலை மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு சென்ற இந்திய அணியை ஊக்கப்படுத்துவதற்காக ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த அதிகாரப்பூர்வ பாடலை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை அனுராக் தாக்கூர். எந்த ஆண்டிற்குள் 600 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நிறுவ தேசிய அனல் மின் கழக திட்டமிட்டுள்ளது? அனல் மின் கழகம் திட்டமிட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை 2032. அடுத்தது 196வது கேள்வி. நியூஸ் ஆன் ஏர் செயலி வெளியிட்ட அகில இந்திய வானொலியின் தரவரிசை பட்டியலில் கொடைக்கானல் வானொலி எத்தனையாவது இடத்தை பிடித்தது? சரியான விடை 8வது. அடுத்து 197வது கேள்வி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி 15 ஜூலை 2021 தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை 1500 கோடி ரூபாய். புதிதாக யாருக்கும் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ப்ரீபெய்ட் கார்டு ஆகியவற்றை வழங்க எந்த நிறுவனத்திற்கு ரிசர்வ் வங்கி 14 ஜூலை 2021 தடை விதித்தது? மாஸ்டர் கார்டு. ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரது சந்திப்பு 15 ஜூலை 2021 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை தாஸ்கண்ட். அடுத்து செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் குறைதீர்ப்பு மேலாண்மை பயன்பாட்டை பாதுகாப்பு துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 15 ஜூலை 2021 எங்கு தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை புதுதில்லி. அடுத்தது மார்கஸ் ரஷ்போர்ட் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் எத்தனை பேர் கொண்ட நியூசிலாந்து அணி பங்கேற்றது? 211 பேர். அடுத்தது எந்த மாநிலத்தில் உணவு தானியங்கள் வழங்கும் தானியங்கி எந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஹரியானா. அடுத்தது 2021-22 நிதியாண்டுக்கான சரக்கு சேவை வரி வருவாய் இழப்பீடாக எத்தனை கோடி ரூபாயை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு விடுவித்தது? இதுக்கு சரியான விடை 75,000 கோடி ரூபாய். சென்னையில் பங்களாதேஷ் நாட்டின் துணை தூதரகம் அமைக்கும் பொருட்டு துணை தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஷெல்லி ஷலேகின். எந்த நிறுவனம் மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக உரிமையை பெற்றுள்ளது? அதானி குழுமம். ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஜாம் நகரில் உள்ள ஆயுர்வேத கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் குஜராத் அரசு இடையே எப்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை 16 ஜூலை 2021. அடுத்து இந்தியாவின் பொறியியல் பொருட்களின் ஏற்றுமதி 2021 ஜூன் மாதத்தில் எத்தனை சதவீதம் வளர்ச்சி பெற்றது? இதுக்கு சரியான விடை 52.4%. அடுத்தது 50,000 ஆசிரியர்களுக்கான பள்ளி புதுமை தூதர் பயிற்சி திட்டத்தை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை தர்மேந்திர பிரதான் மற்றும் அர்ஜுன் முண்டா. அடுத்து 210வது கேள்வி. விவசாயிகள் விருப்ப மொழியில் சரியான தகவலை சரியான நேரத்திற்கு பெற தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளத்தின் பெயர் என்ன? கிஷான் சாரதி. கிஷான் சாரதி டிஜிட்டல் தளத்தை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை நரேந்திர சிங் தோமர் மற்றும் அஸ்வின் வைஷ்ணவ்.
அரசு மின் விநியோக நிறுவனங்களின் 9வது ஒருங்கிணைந்த தரவரிசை பட்டியலை 16 ஜூலை 2021 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆர்.கே. சிங். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பாதுகாப்பு படைகள் இடையே நடந்த சண்டையில் பிரபல புகைப்பட பத்திரிகையாளர் டேனிஷ் சித்திக் காலமானார். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்தியா. எந்த நாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்படும் என அந்த நாட்டு அரசு தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை சீனா. 214க்கு சி. அடுத்தது தேசிய வடிவமைப்பு நிறுவனத்தின் நிறுவனர் கிரா சாராபாய் 15 ஜூலை 2021 காலமானார். தேசிய வடிவமைப்பு நிறுவனம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை அகமதாபாத். சுரேகா சிக்ரி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா. அடுத்து அமெரிக்க தொழிலாளர் நலத்துறையின் தலைமை சட்ட அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? இதுக்கு சரியான விடை சீமானந்தா. அடுத்து சீனாவின் சவால்களை சமாளிக்கவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான கூட்டுறவை வலுப்படுத்தவும் ஈகிள் சட்டத்திற்கு எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து காந்திநகர் கேபிட்டல் வாரணாசி அதிவேக வாராந்திர எக்ஸ்பிரஸ் மற்றும் காந்திநகர் கேபிட்டல் வாரேதா இடையேயான மின்சார ரயில் சேவையை துவக்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து எந்த நாட்டு கடற்படையிடம் இருந்து 2 MH-60R ரக ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படை 16 ஜூலை 2021 பெற்றுக்கொண்டது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்து குஜராத் அறிவியல் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் எந்திரவியல் காட்சியகங்கள் மற்றும் இயற்கை பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி. FNS அக்விடைன் போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? பிரான்ஸ். பிரஸ்ட் எந்த நாட்டில் பிரஸ்ட் துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? பிரான்ஸ். பிரான்ஸ் மற்றும் மொனாக்கோ நாடுகளுக்கான இந்திய தூதர் யார்? இதுக்கு சரியான விடை ஜாவேத் அஸ்ரப். அடுத்தது 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கூடுதலாக எத்தனை கோடி கொரோனா தடுப்பூசிகளை சீரம் பாரத் பயோடெக் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது? இதுக்கு சரியான விடை 65.5 கோடி. ஓர்மாக்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக, அதாவது ஜூன் 2021 மாதத்திற்கான இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின். HMS குயின் எலிசபெத் என்ற மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இங்கிலாந்து. அடுத்து ஜூலியஸ் செகிடோலெகோ எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை பளு தூக்குதல். அடுத்தது சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் அதிவேக சதம் அடித்த இங்கிலாந்து வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை லியாம் லிவிங்ஸ்டன். அடுத்தது பிராந்திய போக்குவரத்து தொடர்பை மேம்படுத்துவதற்கான எந்த 3 நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து புதிய குவாட் கூட்டமைப்பை உருவாக்க உள்ளன? இதுக்கு சரியான விடை ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். குஜராத் மாநிலத்தில் 5 நட்சத்திர ஹோட்டலுடன் கட்டப்பட்டுள்ள மறுசீரமைப்பு காந்திநகர் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர மோடி. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ரபீந்திர நரேன் சிங், ரபீந்திர நரேன் சிங். அடுத்தது 233வது கேள்வி. இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான மத்தியஸ்த உச்சி மாநாடு 17 ஜூலை 2021 காணொலி வாயிலாக எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அடுத்து இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான மத்தியஸ்த உச்சி மாநாட்டில் மத்தியஸ்தத்தை உருவாக்குதல் இந்தியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து பிரதிபலிப்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றியவர் யார்? இதுக்கு சரியான விடை NV ரமணா, NV ரமணா. அடுத்து சர்வதேச குற்றவியல் விவகாரங்களில் குற்றஞ்சாட்டப்படும் நபர்களுக்கு சட்ட உதவி வழங்க வழிவகுக்கும் மசோதாவுக்கு
எந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது? சரியான விடை பாகிஸ்தான். அடுத்து, உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ரேடியோ கெய்தான் நிறுவனத்தால் நிறுவப்பட்ட பிராணவாயு ஆலையை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை முக்தார் அப்பாஸ் நக்வி. அடுத்து 237வது கேள்வி, திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுப்பாரெட்டி. அடுத்து, எந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவியர் ரகசியா, வேதாஸ்ரீ ஆகியோர் ரஷ்யாவில் நடக்கும் விண்வெளி பயிற்சியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டனர்? இதுக்கு சரியான விடை அரியலூர். அடுத்தது, சமீபத்தில் காலமான ஜி மாதேகவுடா எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை அரசியல். அடுத்தது 240வது கேள்வி, ஜம்மு காஷ்மீரின் எந்த மாவட்ட மருத்துவமனையில் பிங்க் பூத் என்று அழைக்கப்படும் அனைத்து பெண்கள் கரோனா தடுப்பூசி மையம் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை உதம்பூர். அடுத்தது, AN 28 ரக பயணிகள் விமானம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. மனோகர் தேவதாசின் ஓவியத்துடன் எழுதப்பட்ட மல்டிபிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மை மதுரை என்ற நூலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு பரிசளித்தவர் யார்? தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்தது, எந்த மாநில காவல் நிலையங்களில் ஏழை மாணவர்களுக்கு உதவ செல்போன் மற்றும் லேப்டாப் வங்கிகள் தொடங்கப்பட்டுள்ளன? ஜார்க்கண்ட். இந்தியாவில் 2016ஆம் ஆண்டில் இருந்து 2019ஆம் ஆண்டு வரை தேசவிரோத சட்டத்தின் கீழ் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன? இதுக்கு சரியான விடை 326. அடுத்தது, பாஜக மாநிலங்களவை குழுவின் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? முக்தார் அப்பாஸ் நக்வி. அடுத்தது, RSS அமைப்பு தொடர்பாக சுதான்சு மிட்டல் எழுதிய RSS பில்டிங் இந்தியா த்ரூ சேவா என்ற புத்தகத்தை சீன மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜாக்போ. அடுத்து, பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நவ்ஜோத் சிங் சித்து. முதல் ஒருநாள் மற்றும் முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் அரை சதங்களை எடுத்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை இஷான் கிஷன். அடுத்தது, முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை பெற்றவர் இஷான் கிஷன். அடுத்தது, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 6000 ரன்களை கடந்த 10வது இந்திய வீரர் ஷிகர் தவான். அடுத்து, ஒலிம்பிக் போட்டியில் விளையாட போகும் முதல் திருநங்கை என்ற வரலாற்று சிறப்பை பெற்ற லாரஸ் ஹப்பார்ட் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? நியூசிலாந்து. சமூக ஆர்வலர் லெய்சோம்பம் எரேண்டோ எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மணிப்பூர். அடுத்தது, விளாடிமிர் கிராம்னிக் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சரியான விடை செஸ். அடுத்தது, எந்த IIT ஆம்லெக்ஸ் என்ற பிராணவாயு பங்கீட்டு முறை உபகரணத்தை முதன்முறையாக வடிவமைத்தது? IIT ரோபார். எந்த நாட்டில் நடைபெறும் மேக்ஸ் சர்வதேச விமான கண்காட்சியில் முதல் முறையாக இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்க உள்ளது? ரஷ்யா. 2021ஆம் ஆண்டின் பொருளாதார மற்றும் வர்த்தக விஷயங்களுக்கான பிரிக்ஸ் குழுவின் கூட்டத்திற்கு எந்த நாடு தலைமையேற்றது? இந்தியா. இந்திய கடற்படையின் INS தாபர் போர்க்கப்பல் பிரான்ஸ் கடற்படை கப்பல் FNS அக்யூடைன் உடன் இணைந்து கடல்சார் கூட்டு பயிற்சியை எங்கு முடித்தது? இதுக்கு சரியான விடை பிஸ்கே வளைகுடா. ஒளியை விட 9 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய சிர்கான் என்கிற அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணையை எந்த நாடு வெற்றிகரமாக பரிசோதித்தது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அடுத்தது 259வது கேள்வி, சிர்கான் ஏவுகணையானது ஒளியை விட 9 மடங்கு வேகத்தில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது? சரியான விடை 1000 கிலோமீட்டர். எந்த நாடு மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக மின்காந்த ரயிலை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்து, எந்த நாடு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உலைன்
அதிவேக தரைத்தள வாகனத்தை 20 ஜூலை 2021 அறிமுகப்படுத்தியது? சீனா. ஆஸ்திரேலிய ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக பதவியேற்கும் 26வது நபர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அலெக்ஸ் கேரி. HCL நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? 263வது கேள்விக்கு சி விஜயகுமார். அடுத்து, தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 துவக்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மு.க. ஸ்டாலின். அடுத்தது, தமிழ்நாடு மாநிலத்தில் எவ்வளவு மதிப்பிலான 33 புதிய தொழில் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 20 ஜூலை 2021 கையெழுத்தாகின? இதுக்கு சரியான விடை 17,000 கோடி ரூபாய். அடுத்தது, உள்நாட்டு ராணுவ தளவாட கொள்முதலுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என மாநிலங்களவையில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை ரூபாய் 1.11 லட்சம் கோடி. அடுத்தது, எந்த நாட்டைச் சேர்ந்த NSO என்ற தொழில்நுட்ப நிறுவனம் பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை இஸ்ரேல். அடுத்து, தொழில்துறை பயன்பாட்டுக்கான அதிக சக்தி வாய்ந்த எந்த டைட்டானியம் கலவை உலோக பாகத்தை ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் அதாவது DRDO உருவாக்கியது? சரியான விடை பீட்டா டைட்டானியம் கலவை. கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு எத்தனை லட்சம் மாடர்னா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை 75 லட்சம். தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கக்கூடிய ஆகாஷ் NG ஏவுகணையை DRDO எப்போது வெற்றிகரமாக சோதனை செய்தது? 21 ஜூலை 2021. அடுத்தது, தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கக்கூடிய புதிய தலைமுறை ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை 21 ஜூலை 2021 வெற்றிகரமாக எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? ஒடிசா. அடுத்தது, உலகின் நம்பர் 1 பணக்காரர் ஜெஃப் பெசோஸ் தனது குழுவினருடன் எந்த விண்கலம் மூலம் விண்வெளிக்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டு திரும்பினார்? நியூ ஷெப்பர்ட். விண்வெளி வீரர்களுடன் செலுத்துனர் இல்லாமல் தானியங்கி முறையில் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்ட முதல் விண்கலம் எது? நியூ ஷெப்பர்ட். அடுத்து, விண்வெளிக்கு பயணம் செய்த மிக வயதானவர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சரியான விடை மேரி வாலஸ் பங்க். அடுத்து, விண்வெளிக்கு பயணம் செய்த மிக இளம் வயது நபர் என்ற பெருமையை பெற்றவர் ஆலிவர் டெமன். ஆலிவர் டெமன். ஜெஃப் பெசோஸின் விண்வெளி பயண திட்டத்தில் இணைந்து பணிபுரிந்த இந்திய வம்சாவளி சஞ்சல் கவாண்டே எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மகாராஷ்டிரா. 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை பாரிஸ், அதாவது பிரான்சின் தலைநகர் பாரிஸில். அடுத்தது, 2028ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில். அடுத்தது, 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெறும் என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது? ஆஸ்திரேலியாவின் நகர் பிரிஸ்பேன். எந்த நாடு தரையிலிருந்து நீண்ட தூரம் சென்று தாக்கும் அதிவேக S-500 ஏவுகணையை 20 ஜூலை 2021 வெற்றிகரமாக சோதனை செய்தது? இதுக்கு சரியான விடை ரஷ்யா. அடுத்தது, இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் பதிவாளர் எனும் முறையில் ஆதாரில் கைபேசி எண்ணை சேர்ப்பதற்கான சேவையை இந்திய தபால் துறையின் கட்டணங்கள் வங்கி எப்போது அறிமுகம் செய்தது? 20 ஜூலை 2021. அடுத்தது, 2021-22ஆம் நிதியாண்டில் எத்தனை கோடி ரூபாய் கூடுதல் மானியம் பெறுவதற்கான மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார்? இதுக்கு சரியான விடை 282க்கு 23,674.81 கோடி ரூபாய். அடுத்தது, 283வது கேள்வி, எந்த யூனியன் பிரதேசத்துக்கு ஒருங்கிணைந்த பல்நோக்கு கார்ப்பரேஷன் அமைக்க மத்திய அமைச்சரவை 22 ஜூலை 2021 ஒப்புதல் வழங்கியது? லடாக். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தியாளரான டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை
பெங்களூரு. குஜராத்தின் உமர்காமில் சிக்கி தவித்த மோட்டார் கப்பல் கஞ்சனின் எத்தனை பணியாளர்களை இந்திய கடலோர காவல்படை 21 ஜூலை 2021 பத்திரமாக மீட்டது? இதுக்கு சரியான விடை 12 பணியாளர்கள். எந்த நாட்டில் 4வது முறையாக டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது? பாகிஸ்தான். ஹைட்டி நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார்? ஏரியல் ஹென்றி. அடுத்தது, பிரான்ஸ் நாட்டிலிருந்து 7வது தவணையாக எத்தனை ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தன? இதுக்கு சரியான விடை 3 ரஃபேல் போர் விமானங்கள். அடுத்தது, சிலி நாட்டு அரசு எந்த தடுப்பூசிக்கு சமீபத்தில் ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை ஸ்புட்னிக் வி. அடுத்தது, அமெரிக்க, ஜப்பான், தென்கொரிய நாடுகளின் வெளியுறவு மந்திரிகளின் முத்தரப்பு பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டோக்கியோ. லக்னோவில் மத்திய பிரதேச ஆளுநர் முன்னாள் ஆளுநர் லால்ஜி டாண்டனின் 12 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங். சமீபத்தில் சீனா நாட்டின் எந்த மாகாணத்தில் வரலாறு காணாத மழை பெய்தது? இதுக்கு சரியான விடை ஹெனான். அடுத்தது, கார்வார் துறைமுகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகா. ஒவ்வொரு ஆண்டும் உலக சதுரங்க தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 20. அடுத்து 295வது கேள்வி, சவுதி அரேபியா நாட்டில் எந்த நகரில் முதல் முறையாக பாதுகாப்பு பணியில் ராணுவத்தை சேர்ந்த பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டனர்? இதுக்கு சரியான விடை மெக்கா. அடுத்து, யுனெஸ்கோவின் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரிய பகுதிகள் பட்டியலில் இடம்பெற்று 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள 5000 ஆண்டுகள் பழமையான ஹிலி பகுதி எந்த நாட்டில் உள்ளது? ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, எந்த மாநிலத்தில் குழந்தைகளுக்கான போக்குவரத்து பூங்கா திறக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை தரைப்பரப்பிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவு வரை விண்ணில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் சக்தி கொண்டது? இதுக்கு சரியான விடை 60 கிலோமீட்டர். டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் எந்த நாடு முதல் நாடாக சென்றது? கிரீஸ். 32வது ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் எப்போது தொடங்கியது? இதுக்கு சரியான விடை 23 ஜூலை 2021. 23 ஜூலை 2021. அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக் தொடக்க விழாவில் யார் தலைமையிலான இந்திய அணி தேசிய கொடியை ஏந்தி சென்றது? இதுக்கு சரியான விடை மன்பிரீத் சிங் மற்றும் மேரி கோம். அடுத்தது, ரஷ்ய கடற்படையின் 325வது கடற்படை தின கொண்டாட்டங்களில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எது? இதுக்கு சரியான விடை INS தபார். சென்னையில் பெண்களுக்கான ஆலோசனை மற்றும் உதவி மையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சங்கர் ஜிவால். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? முத்துக்கலைஞன் கிருஷ்ணன். அடுத்தது, நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஒளிபரப்பப்படும் அகில இந்திய ரேடியோ நிகழ்ச்சிகளின் 2வது உலகளாவிய தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேறிய நாடு எது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியா. அதே மாதிரி 3வது இடத்துக்கு முன்னேறிய நாடு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. அடுத்தது, 4வது இடத்துக்கு முன்னேறிய நாடு ஃபிஜி. அடுத்து 308வது கேள்வி, 2021 முதல் 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டுக்கான ஐநா வரி குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட இந்தியர் யார்? இதுக்கு சரியான விடை ரஷ்மி ரஞ்சன் தாஸ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் சமீபத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது? இதுக்கு சரியான விடை ராய்காட். பசுமை ஜோக்ரா காடு வளர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அமித்ஷா. 5வது வடகிழக்கு இந்திய பாரம்பரிய நாகரிக வாரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வீரேந்திர குமார். அடுத்து 312வது கேள்வி, உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்த காகாத்தி ராமப்பா கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? தெலுங்கானா. அடுத்து 313வது கேள்வி,
தமிழ்நாடு மாநிலத்தில் முதல் முறையாக ஆம்புரெக்ஸ் என்ற ஆட்டோ அவசர கால ஊர்தி சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை நீலகிரி. அடுத்தது, இந்திய கடற்படைக்கு சொந்தமான எந்த கப்பல் கோவிட்-19 நிவாரண உதவிகளுடன் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா துறைமுகத்தை 24 ஜூலை 2021 சென்றடைந்தது? இதுக்கு சரியான விடை 314க்கு INS ஐராவத். அடுத்தது, மேற்கு கடற்படை மண்டலத்தில் உள்ள போர்க்கப்பல்கள் 2020-21 ஆண்டு புரிந்த சாதனைகளுக்கான விருதுகள் வழங்கும் விழா 23 ஜூலை 2021 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை மும்பை. அடுத்தது, மேற்கு கடற்படை மண்டலத்தில் உள்ள போர்க்கப்பல்கள் 2020-21 ஆண்டு புரிந்த சாதனைகளுக்கான விருதுகள் வழங்கும் விழாவுக்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆர் ஹரிகுமார். அடுத்தது, மேற்கு கடற்படை மண்டலத்தில் 2020-21 ஆண்டிற்கான சிறந்த கப்பல் விருது எந்த கப்பலுக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை INS கொல்கத்தா. மேற்கு கடற்படை மண்டலத்தில் 2020-21 ஆண்டிற்கான மிகுந்த உற்சாகமான கப்பல் விருது எந்த கப்பலுக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை INS தாரகாஸ். அடுத்து, 2020-21 ஆண்டிற்கான டேங்கர்கள் மற்றும் ரோந்து கப்பல்கள் பிரிவில் சிறந்த கப்பலுக்கான விருது எந்த கப்பலுக்கு வழங்கப்பட்டது? INS தீபக். அடுத்தது, 320வது கேள்வி, டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 2020 பளு தூக்கு போட்டியில் பெண்களுக்கான 49 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? மீராபாய் ஜானு. அடுத்தது, ஹங்கேரி நாட்டில் புட்டபெஸ்டில் நடைபெற்ற உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 73 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? இதுக்கு சரியான விடை பிரியா மாலிக். பிரியா மாலிக். இந்தியாவிலிருந்து முதல் முறையாக எந்த நாட்டிற்கு 200 மெட்ரிக் டன் பிராணவாயு அனுப்பப்படுகிறது? சரியான விடை பாகிஸ்தான். 322வது கேள்விக்கு பாகிஸ்தான். அடுத்தது, பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? நவ்ஜோத் சிங் சித்து. அடுத்தது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி. அடுத்தது, ஹங்கேரி புட்டபெஸ்டில் நடைபெற்ற 2021 ஆண்டு இளையோருக்கான உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 5 தங்கப் பதக்கங்கள் உட்பட எத்தனை பதக்கங்களை வென்றது? இதுக்கு சரியான விடை 13 பதக்கங்கள். அடுத்தது, உத்தராகண்ட் மாநிலத்திலிருந்து எந்த நகருக்கு முதல் முறையாக காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன? இதுக்கு சரியான விடை துபாய். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் போர் வெற்றி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 26. அடுத்தது, பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட மைகவ் இணையதளம் எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது? இதுக்கு சரியான விடை 7 ஆண்டுகள். அடுத்தது, மைகவ் என்ற இணையதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி எப்போது தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை 26 ஜூலை 2014. அடுத்தது, மைகவ் உத்தரப்பிரதேசம் இணையதளத்தை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்? அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் யோகி ஆதித்யநாத். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்றவர் யார்? மீராபாய் ஜானு. மீராபாய் ஜானு. கோவேக்சின் தடுப்பூசி ஒப்பந்தத்தில் ஊழல் நடைபெற்றதாக பெரும் சர்ச்சையான நிலையில் எந்த நாட்டுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அறிவித்தது? சரியான விடை பிரேசில். புதிய வருமான வரி வலைதள உருவாக்கத்துக்கு எத்தனை கோடி ரூபாயை செலவிட்டதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 164.5 கோடி. அடுத்தது, ஐக்கிய அரபு அரசு சார்பு அமைப்பான அபுதாபி வர்த்தக மற்றும் தொழில் சங்க கூட்டமைப்பின் துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? MA யூசுப் அலி. தொழிலதிபர் விஜய் மல்லையாவை திவாலானவர் என்று எந்த நாட்டு நீதிமன்றம் அறிவித்தது? பிரிட்டன். அடுத்தது, 336வது கேள்வி, கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் பசவராஜ் பொம்மை. உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்த ஹரப்பா நகரான தோலாவிரா
எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். எந்த நாட்டு கடற்படையின் 325வது ஆண்டு விழாவில் INS தபார் பங்கேற்றது? ரஷ்யா. 22வது கார்கில் போர் வெற்றி தினத்தில் பாரமுல்லாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராம்நாத் கோவிந்த். அடுத்து 340வது கேள்வி. ஒவ்வொரு வீட்டிலும் 24 மணி நேரமும் தரமான தண்ணீரை வழங்கும் குழாய் வசதியை அடைந்த இந்தியாவின் முதல் நகரம் எது? பூரி, ஒடிசா மாநிலத்தில் உள்ளது இந்த நகரம். எந்த மாநில அரசு தரமான குடிநீரை வழங்குவதற்காக டாப் மிஷனில் இருந்து சுஜால் பானம் என்ற திட்டத்தை தொடங்கியது? சரியான விடை ஒடிசா. ஒடிசா. கோவிட்-19க்கு எதிராக 1 கோடி மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போட்ட நாட்டின் முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. எந்த மாநில அரசு பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் ஜானுவை காவல்துறையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளராக நியமித்தது? சரியான விடை 343 மணிப்பூர். அடுத்தது எந்த மாநில அரசு பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் MV லோகூர் மற்றும் ஜோதிர்மாய் பட்டாச்சாரியா ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தது? இதுக்கு சரியான விடை மேற்கு வங்காளம். அடுத்தது 345வது கேள்வி. சமீபத்தில் காலமான ஜெயந்தி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா. அடுத்து சமீபத்தில் காலமான முதுபெரும் தமிழறிஞர் இளங்குமரனார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி. அடுத்தது சென்னை ரேஸ் கிளப்பின் புதிய தலைவர் மற்றும் மூத்த ஸ்டூவர்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை MAMR முத்தையா. அடுத்தது டாரியோ சாகித்யா அனே சமஸ்கிருதி என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரபுல் பட்டேல். அடுத்தது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றது? தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சி. அடுத்தது கொரோனா வைரஸை முறையாக கையாளவில்லை என்கிற குற்றச்சாட்டில் எந்த நாட்டின் பிரதமர் சமீபத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்? இதுக்கு சரியான விடை துனிசியா. அடுத்தது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற தமிழக வீரர்களை உற்சாகப்படுத்த வென்றுவா வீரர்களை என்ற பாடலை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்தது கொற்கை அகழாய்வில் ஒரு குழியில் திரவ பொருட்கள் வடிகட்டும் எத்தனை அடுக்கு குழாய் கண்டுபிடிக்கப்பட்டது? 9 அடுக்கு. அடுத்தது இந்தியாவின் சிறந்த மின் நிறுவனங்கள் பட்டியலில் தமிழக மின் வாரியம் எத்தனையாவது இடம் பிடித்தது? சரியான விடை 39வது. அடுத்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த 13 வயதான சிறுமி நிஷியா மோமிஜி தங்கப்பதக்கம் வென்றார்? இதுக்கு சரியான விடை ஜப்பான். 355வது கேள்வி. ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை முதல் முறையாக வென்ற குறைந்த மக்கள் தொகையை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது? ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை முதல் முறையாக வென்ற குறைந்த மக்கள் தொகையை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது? இதுக்கு சரியான விடை பெர்முடா. அடுத்து உலகின் மிக ஆழமான நீச்சல் குளம் எங்கு கட்டப்பட்டது? இதுக்கு சரியான விடை துபாய். அடுத்து சமீபத்தில் காலமான நந்து நடேகர் எந்த விளையாட்டில் சர்வதேச பட்டம் பெற்ற முதல் இந்தியர்? பேட்மிண்டன். அடுத்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள டொரன் கேஸ் நிறுவனத்தின் 25 CNG நிலையங்களை திறந்து வைத்தவர் யார்? மு க ஸ்டாலின். அடுத்தது எந்த ஆண்டின் 3ஆம் காலாண்டில் சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்படும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்? இதுக்கு சரியான விடை 2022. அடுத்தது இந்திய ரஷ்ய கூட்டு ராணுவ பயிற்சியின் 12வது பதிப்பான இந்திரா 2021 எங்கு நடைபெற்ற உள்ளது? இதுக்கு சரியான விடை வோல்கோகிராட். எந்த மாநில அரசு குடிமை பணியியல் தேர்வில் வெற்றி பெற்று முதல் 100 இடங்களை பிடிப்பவர்களுக்கு
ரூபாய் 50,000 வழங்கும் திட்ட வரைவுக்கு ஒப்புதல் வழங்கியது? உத்தராகண்ட். அடுத்து, தில்லி காவல்துறையின் புதிய ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராகேஷ் அஸ்தானா. அடுத்தது, காலநிலை தொடர்பாக லண்டனில் நடைபெறும் கூட்டத்தை எந்த நாடு புறக்கணித்தது? இந்தியா. கர்நாடக மாநிலத்தின் எத்தனையாவது முதலமைச்சராக பசவராஜ் பொம்மை 28 ஜூலை 2021 பதவியேற்றார்? இதுக்கு சரியான விடை 20வது. அடுத்தது, 365வது கேள்வி, கோவில்களில் உளவார பணிகள் மேற்கொள்ள இணையவழி முறையில் பதிவு செய்யும் வசதியை அமைச்சர்கள் சேகர் பாபு, கீதா விஸ்வநாதன் ஆகியோர் 27 ஜூலை 2021 எங்கு தொடங்கி வைத்தனர்? இதுக்கு சரியான விடை சென்னை. அடுத்து, ஜெனிஃபர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை வில்வித்தை. அடுத்தது, 367வது கேள்வி, கென்யாவில் நடைபெறும் கட்லஸ் எக்ஸ்பிரஸ் 21 என்ற கடல்சார் பயிற்சியில் எந்த இந்திய கடற்படை கப்பல் பங்கேற்கிறது? சரியான விடை INS தல்வார். அடுத்து, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரது சந்திப்பு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டெல்லி. அடுத்து, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை துசான்பே, தஜிகிஸ்தான் தலைநகர் துசான்பே. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் தஜிகிஸ்தான் நாட்டின் துசான்பே நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ராஜ்நாத் சிங். அதாவது 28 ஜூலை 2021 நடைபெற்றது. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச புலிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூலை 29. எந்த ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற மாநாட்டில் ஜூலை 29ஆம் தேதியை சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிப்பது என முடிவு செய்யப்பட்டது? 2010. அடுத்தது, 373வது கேள்வி, புதுவை பல்கலைக்கழகத்திற்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன ஊடுகதிர் மின் அணு நிறமாலை அளவீட்டு தொழில்நுட்ப கருவியை துணைவேந்தர் குர்மித் சிங் இயக்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை 2.7 கோடி ரூபாய். அடுத்தது, ஹசிமாரா விமானப்படை தளத்தில் அமைந்திருக்கும் 101வது படைப்பிரிவில் ரஃபேல் போர் விமானம் எப்போது முறைப்படி சேர்க்கப்பட்டது? 28 ஜூலை 2021. அடுத்தது, சென்னை மண்டலத்தின் எத்தனையாவது பாஸ்போர்ட் அதிகாரியாக எஸ் கோவேந்தன் பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 31வது. அடுத்தது, உலக அளவில் அதிக ட்விட்டர் பின்தொடர்பவர்களை கொண்டவர்களின் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி எத்தனையாவது இடத்தில் உள்ளார்? 11வது. அடுத்தது, 377வது கேள்வி, பெண்களின் பாதுகாப்புக்காக தேசிய மகளிர் ஆணையத்தின் 24 மணி நேர உதவி எண்ணை, அதாவது 7827170170 என்ற எண்ணை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஸ்மிருதி இரானி. அடுத்தது, கரோனா அபாய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் தங்களது குடிமக்களுக்கு 3 ஆண்டுகள் பயண தடை விதிக்கப்படும் என எந்த நாடு அறிவித்தது? சவுதி அரேபியா. அடுத்தது, டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நீச்சல் போட்டியில் ஆடவருக்கான 4x200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ரிலேவில் எந்த நாடு தங்கப்பதக்கத்தை வென்றது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து. அடுத்தது, மிளகாயின் அரசன் என்ற மிளகாய் வகை நாகாலாந்திலிருந்து முதன்முறையாக எந்த நகருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? லண்டன். அடுத்தது, இந்திரா கடற்படை 12வது கூட்டு பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ரஷ்யா. அடுத்தது, இந்தியா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே இந்திரா கடற்படை 12வது கூட்டு பயிற்சி எந்த கடலில் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை பால்டிக் கடல். அடுத்தது, இந்தியா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இந்தியா கடற்படை 12வது கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற இந்திய கப்பல் எது? INS தபார். எந்த நாட்டு கடற்படை சார்பில் RFS ஜெலியோனி டால் மற்றும் RFS
ஓடின் சோவே ஆகிய போர்க்கப்பல்கள் இந்திரா கடற்படை 12வது கூட்டு பயிற்சியில் பங்கேற்றன. ரஷ்யா. அடுத்தது நோய் கட்டுப்பாடு தேசிய மையத்தின் 112வது ஆண்டு விழா கொண்டாட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை மன்சுக் மாண்டவியா. நியூஸ் ஆன் ஏர் வானொலி நேரலை செயலியின் பயன்பாட்டில் நாட்டிலேயே சென்னை எத்தனையாவது இடம் பிடித்தது? 4வது. அடுத்தது 387வது கேள்வி. எந்த தலைமை தபால் அலுவலகத்தில் பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் ஜானுவை கௌரவிக்க பிரத்யேக தபால் கவுண்டர் திறக்கப்பட்டது? வேலூர். அடுத்தது எந்த நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு பைசர் நிறுவனத்தின் 3வது பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்த அந்த நாட்டு அரசு திட்டமிட்டது? இஸ்ரேல். அடுத்தது துபாயில் உள்ள உலகின் மிக ஆழமான நீச்சல் குளத்தில் எந்த நாட்டின் கடற்படை வீரர்கள் ஆழம் வரை சென்று பயிற்சி செய்தனர்? இங்கிலாந்து. அடுத்தது மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்தது, அதாவது அறிவித்தது? இதுக்கு சரியான விடை 27%. அடுத்தது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ரோபோட் மூலம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மையத்தை டாக்டர் ரேலா மருத்துவமனையில் திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்தது லவ்லினா போர்கோகெயின் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை 392வது கேள்விக்கு குத்துச்சண்டை. அகானே யமாகுச்சி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பேட்மிண்டன். அடுத்தது 2021ஆம் ஆண்டுக்கான லோக்மானிய திலக் தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை சைரஸ் பூனாவாலா. G20 நாடுகளின் கலாச்சார அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்த நாடு எது? இதுக்கு சரியான விடை இத்தாலி. 395க்கு ஆப்ஷன் சி. அடுத்தது G20 கலாச்சார அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? எப்போது நடைபெற்றதுன்னா 30 ஜூலை 2021 நடைபெற்றது. இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் மீனாட்சி லெஹி. அடுத்தது 397வது கேள்வி. இந்திய பீரங்கி படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை தருண்குமார் சாவ்லா. அடுத்தது இந்திய கடற்படையின் புதிய துணை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? SS கோர்மாடே. அடுத்தது அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான தூதராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? இதுக்கு சரியான விடை ரசாத் உசேன். அடுத்தது 400வது கேள்வி. அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான தூதராக பணியாற்ற நியமிக்கப்பட்ட முதல் முஸ்லிம் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ரஷாத் உசேன். அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள கார் நிக்கோபாரில் சிக்கியிருந்த சலேத் மாதா ஐயை மீன்பிடி கப்பலை 30 ஜூலை 2021 பத்திரமாக மீட்ட இந்திய போர்க்கப்பல் எது? INS ஐராவத். அடுத்தது நட்பு நாடுகளுக்கான திறன் மேம்பாட்டு உதவியை கூட்டாக வழங்கும் வகையிலான உடன்பாடு எந்த இரு நாடுகளிடையே ஏற்பட்டது? இதுக்கு சரியான விடை இந்தியா அமெரிக்கா. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்கள் 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்ற எலைன் தாம்சாகரா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜமைக்கா. அடுத்து ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் சுவிட்சர்லாந்து வீராங்கனை என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஃபெலிண்டா பென்சிச். அடுத்தது ஒலிம்பிக் நீச்சலில் தனிநபர் பிரிவில் அதிக தங்கம் வென்ற வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை கேட்டி லடக்கி. அடுத்தது கமல் பிரீத் கவுர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை வட்டு எறிதல். வட்டு எறிதல். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. சதீஷ்குமார் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை குத்துச்சண்டை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலா பார்த்தது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை, அதாவது 2021 ஜூலை மாதத்துக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்,
ஜூலை 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.